சார், நான் என்ன பண்ணா 25 மார்க் மேல எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ்ல இங்கிலீஷ் செக்ஷன்ல அச்சீவ் பண்ண முடியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் எலிமினேஷன் மெத்தட். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் பேட்டர்ன். இந்த டாபிக்ஸ்ல தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பேராஜம்பிள் இல்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வேர்டு ஸ்வாப்பு அண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த 3 டாபிக்லேயும் நீங்கள் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 100% அக்யூரஸியாக அட்டன் பண்ணலாம். இதுக்கான சாம்பிள் வீடியோஸ் நம்ம சேனல்லே கொடுத்துருக்கேன். லிங்க் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இந்த 3 டாப்பிக்கையும் எலிமினேஷன் மெத்தடில் 100% அக்யூரஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த எலிமினேஷன் அப்ளை பண்ணக்கூடிய டாபிக் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்டு கிளாஸ் டெஸ்ட். இந்த 2 டாப்பிக்கில் இருந்து எய்தர் 1 ஆர் 2 ரெண்டுமே இருக்கலாம், இல்லைனா 1 இருக்கலாம். மினிமம் 5 மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். ஏ, பி, சி, டி, இன்னு 5 ஆப்ஷன் இருக்கா? அந்த இடத்துல ஏ, பி, டி வராது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இங்கே வரவே வராதுன்னு. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து அட்டன் பண்ணக்கூடியதுனால செகண்ட் ப்ரையாரிட்டி இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வேர்டு ஸ்வாப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் பேராஜம்பிள், எய்தர் பேராஜம்பிள் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும், இல்லைனா ரெண்டுமே இருக்க ஒரு சில ஸ்லாட்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேராஜம்பிளை பொறுத்தவரையும் ஆன்சர் கிடைக்கலனா ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட்டு, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிடுங்க. லாஸ்ட்டாக வந்து திருப்பி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய டாபிக் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கிளாஸ் டெஸ்ட். ஓகே சார், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தவரையும் உங்களுடைய ரீடிங் எபிலிட்டியை பொறுத்து தான் உங்களுடைய ஃபுல் ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். பட் எனக்கு சுமாராக தான் ரீடிங் எபிலிட்டி இருக்குன்னாலையும் உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ், அங்கேயும் இந்த எலிமினேஷன் மெத்தட் தான் கீ ரோல் ப்ளே பண்ணும். எலிமினேஷன் மெத்தட் தான் இங்கிலீஷில் 50% எபோவ் தான் ஸ்கோர் பண்ண உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை பொறுத்தவரை எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியே நீங்கள் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 2 கொஷின்ஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியே நீங்கள் இந்த ஆப்ஷன் இங்கே வராதுங்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் கொஷின். இந்த டைரக்ட் கொஷின்ஸை ஆர்சியில் அட்டன் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் கொஷின் தான் என்னென்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸில் எது ட்ரூ, எது ஃபால்ஸ், இல்லைனா எது கரெக்ட், இல்லைனா ஆத்தர் என்ன சொல்கிறாரு ஃபுல்லாக பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணி ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு 2 கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ் மட்டும் ஹோல்டில் வச்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன் இல்லைனா சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சம்திங் அது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு 3 லெட்டர் மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த ஆர், இஸ் பிளேயிங், ஆர் பிளேயிங், ஹேவ் பிளேயிங், ஆட் பிளேயிங் அந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து அட்டன் பண்ணலாம் ஓவர் எரர் ஸ்பாட்டிங். ஏன்னா இப்போ கேட்குற எரர் ஸ்பாட்டிங்கெல்லாம் எப்படி வந்துருச்சுன்னா கொஞ்சம் 5 சென்டென்ஸில் 5ல் எது கரெக்டு எது இன்கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒரு சென்டென்ஸில் 5 பாட்டாக கேட்கறதுக்கு பதிலாக 5 செப்பரேட் சென்டென்ஸாக கேட்டு அதில் எது கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி வந்தால் நீங்கள் சென்டென்ஸ் கரெக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதை பாருங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் வேர்டு ஸ்வாப், அப்புறம் நீங்கள் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த டாபிக்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் அண்ட் கிளாஸ், தென் நீங்கள் பேராஜம்பிள்,
இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்கலன்னா பேராஜம்பிள் கேட்பாங்க. சம்டைம்ஸ் ரெண்டுமே கேட்பாங்க. இது முன்னாடி இல்லைன்னா ஃபில்லர்ஸ்க்கு முன்னாடியும் அட்டன் பண்ணலாம், ஃபில்லர்ஸுக்கு பின்னாடியும் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணும்போதே உங்களுடைய ஸ்கோர் 15+ செக்யூர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக அந்த 8லேருந்து 10 மார்க் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி நீங்கள் பண்ணணும்னா, ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை முடிச்சுட்டு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும். பேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கூட சொல்லுவாங்க அது பேரை. அதை அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்சியில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணால் நீங்கள் இங்கிலீஷில் 25+ அச்சீவ் பண்ண ஏதுவாக இருக்கும். அட்லீஸ்ட் 20 நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மேலே சொல்லியிருக்கக்கூடிய டாபிக்ஸ் ப்ளஸ் ஆர்சியில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இது எல்லாத்தையும் எலிமினேஷன் மெத்தடை வச்சு எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 100% அக்யூரசி எப்படி அந்த டாபிக்ஸில் ஃபாலோ பண்ணுறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் என்ன சோர்ஸ்? ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இல்லைன்னா டாபிக் வைஸ் எடுத்து பண்ணுங்கள். ஹார்ட் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய டைமில். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் அங்கே கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ.